டிவோஷனல் சிவா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வீவர்ஸ், இன்று நம் பதிவில் பார்க்க இருப்பது ஆடி மாதத்தில் அனைத்து அம்பாளின் அருளை நாம் எப்படி பெற வேண்டும், அம்பாளின் மனதில் நாம் எப்படி இடம்பெற வேண்டும் என்பதை பற்றிய பதிவை தான் பார்க்க இருக்கின்றோம். இப்ப ஆடி மாதம் அப்படின்னால அம்பாளை வழிபாடு செய்வதற்கான ஒரு மாதம் தான், சிறப்பான மாதம் தான் இந்த ஆடி மாதம். ஆனாலும் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளின் அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, இந்த கிழமைகள் அனைத்து நாட்களிலுமே சரி, அதாவது ஒவ்வொரு வாரமும் வருகின்ற இந்த ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, இந்த நாட்களில் பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும், உங்க வீடு அருகாமையில் இருக்கின்ற அம்பாளின் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். அது உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக கூட இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு அம்பாளின் ஆலயமாக இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு நீங்க நெய் தீபம் ஏற்ற வேண்டும். நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு அன்றைய நாளில் பாத்தீங்கன்னா ஒரு சுமங்கலி பெண்களுக்கு ஒரு 11, 9 இந்த மாதிரி ஒரு சுமங்கலி 11 பேருக்கோ 9 பேருக்கோ நீங்க ஒரு சின்ன தட்டுல வச்சு மஞ்சள், குங்குமம், சிறிய தாலி சரடு, அப்புறம் சிறிய பிளவுஸ் பெட்டிகள் இதெல்லாம் வைத்து அவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். அப்படி தானமாக கொடுத்து விட்டு உங்களால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு உணவுப் பொருட்களையும் அவர்களுக்கு தானமாக கொடுத்து வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அம்பாளின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளி தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வரணும். அதாவது இந்த ஆடி மாதம் 4 வாரம் வருது இல்லையா, இந்த 4 வாரத்திலும் சரி செவ்வாய் வெள்ளி அன்று போயிட்டு உங்க வீடு அருகாமையில் இருக்க ஆலயங்களுக்கு போயிட்டு இதை நீங்க செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு மிக மிக பிடித்த உணவு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கூழ் வார்த்தல். கூழ் வார்த்தை யாருக்காவது நீங்க தானமா கொடுப்பது அம்பாள் மிக மிக பிரியப்படுவாள். அதனால உங்களால் முடிந்த பொருட்களையாவது, என்னால கூழ் செஞ்சு யாருக்கு கொடுக்க முடியாட்டி கூட பரவாயில்லை, ஆலயங்களுக்கு போயிட்டு நீங்க கேழ்வரகு, கம்பு, அப்புறம் அரிசி இந்த மாதிரியான பொருட்களையாவது கோயில்களுக்கு தானமாக வாங்கி கொடுத்தாலும் நீங்க அம்பாளின் மனதில் இடம் பிடிக்கலாம். அதனால இதையாவது நீங்க செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி மிக மிக ஒரு சிறப்பான நாட்கள். இந்த நாட்கள்ல நீங்க அதிகாலையில எழுந்திருத்து உங்கள் வீட்டில் இருக்கின்ற பூஜை அறையில் அம்பாளை நினைத்து அம்பாளுக்கு ஒரு மாலை சாத்தி விட்டு விளக்கு ஏற்றி வைத்து அம்பாளுக்கு பிரியமான ஏதாவது ஒரு பிரசாதங்களை அவருக்கு வைத்து வழிபாடு செய்து வந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கின்ற குடும்ப நலன் மேம்படும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும், தன்னுடைய இல்லத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும், திருமணம் நடக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், குழந்தை பேரு உண்டாகணும், இந்த மாதிரி பல நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம இல்லங்கள் நடக்கணும் அப்படின்னு நிறைய மக்கள் ஆசைப்படுவாங்க. அப்படிலாம் நினைச்சீங்கன்னா இந்த ஆடி மாதம் தான் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு மாதம். இந்த மாதத்துல நீங்க அம்பாளை மனதில் நினைத்து கொண்டு, அம்மா இந்த மாதிரி என் இல்லங்கள்ல நல்ல நிகழ்ச்சி நடக்கணும், உனக்காக நான் கூழ் ஊத்துறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்ல இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற ஏதாவது ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க வீட்டுல கூழ் ஊத்துனீங்கன்னா கண்டிப்பா அந்த நடைபெறாத திருமணம், அந்த கிடைக்காத நமக்கும் கிடைக்காத அப்படி எதிர்பார்க்கின்ற குழந்தை செல்வம், பல வேலை வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஆடி மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்க கூழ் வார்த்து 4 பேருக்கு தந்தீங்கன்னா அம்பாளோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மனதில் நினைத்திருக்கின்ற வேண்டுதல்களும் உங்களுக்கு நிறைவேற ஆரம்பித்து விடும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பால் குடம் எடுக்கணும்னு சொல்லி கோயில்லயே நமக்கு சொல்லுவாங்க. ஆடி மாசம்னா பால் குடம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமயத்துல நீங்க ஆலயங்களுக்கு தேடி சென்று நீங்களே முன் பால் குடம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தீராத எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நிறைவேறாத பல பிரார்த்தனைகள் இருந்தாலும் சரி, அதுவும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அதனால இந்த பால் குடம் எடுக்கிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை தவற விடாதீர்கள். அதை எப்படியாவது பயன்படுத்தி கொண்டு இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற 4 வாரத்துல ஏதாவது ஒரு வாரமாவது நீங்க ஆலயங்களுக்கு சென்று அந்த பால் குடம் எடுக்கிற பாக்கியம் கிடைச்சா அதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைவேறாத வேண்டுதல்கள், உங்க மனசுல இருக்கிற பல கோரிக்கைகள் எல்லாமே அம்பாள் நிறைவேற்றி தருவாள். அதனால இந்த ஆடி மாதம் நீங்கள் அம்பாளின் மனதில் இடம் பெறுவதற்கு இந்த முறைகளை எல்லாவற்றையுமே நீங்க செய்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அம்பாளின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.